உள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன் கடகராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் சூரியன், புதன், குரு, 2 கேது, 3 சுக்கிரன், 8ஆம் இடத்தில் ராகு, 9 சனி வக்கிரம், தங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், விரய ராசியில் சூரியன், புதன், குரு உள்ளனர். ஜென்ம ராசியில் சூரியன், குரு இருப்பதால் 12 செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நிதானம் தேவை. அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அந்த பேச்சு வினையாகிவிடும், விளையாட்டு வினையாகிவிடும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானம் தேவை. எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்காது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பை உதாசீனப்படுத்தாமல் சரிவர பயன்படுத்தி கொண்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கள் சாதுரியமாக சமாளிக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சுமையை ஏற்று அதிகப்படியாக இருப்பதால் ஓய்வு நேரம் குறையும். முடிந்தவரை ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. எண்ணெய் பதார்த்தங்களை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். பிரயாணம் அடிக்கடி செல்லக்கூடாது. உடல் நலத்திற்கு கேடு உண்டாகும். மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர் சொற்படி கேட்குதல் வேண்டும். சுக்கிரன் 3 இருப்பதால் கலை, எழுத்து, பேச்சு போன்ற திறமைகள் வெளிப்படும். முயற்சி செய்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம். ஆன்மீக பயணம் அல்லது கோயில் தரிசனம் மன அமைதியை தரும். சூரியனும் குருவும் ஜென்ம ராசியில் இருப்பது மிகவும் முக்கியமான நிலை. குரு கடகத்தில் உச்சம் பெறுவதால் தன்னம்பிக்கை, அறிவு, குடும்ப ஆதரவு, நல்ல முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கலாம். குருவின் பலத்தை சரியாக பயன்படுத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகளில் நன்மை கிடைக்கலாம். வக்ர சனி 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தை, குரு, பெரியவர்கள் மற்றும் பாக்கிய விஷயங்களில் சில தாமதங்கள் தங்களுக்கு இருக்கலாம். தூக்கம் மற்றும் மன அமைதியின்மை ஏற்படலாம். கண் பார்வையில் சில பிரச்சனைகள் வரலாம். வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். உடல் நலக்குறைவை அலட்சியப்படுத்துதல் வேண்டாம். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.